என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சொல்வதற்காக உன் ராசியை தொட சொல்லியிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உன் ராசியை தொட்டுவிட்டு கண்களை மூடி அமைதியாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நடந்தது, நடக்கப் போவது, இப்பொழுது அனைத்துமே உன் வாழ்க்கையில் நான் சொல்ல இருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, ஓம் வாராகி தாயே நமக என என்னுடைய தங்க பிள்ளையை சொல்லிவிட்டு கண்களை மூடி அமைதியாக கேட்டால்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உனக்கு புரியும், தெரியும். அதே போல் உனக்கு விளக்கமாக உனக்கு விடை கிடைக்கும். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை ஆழ்மனதில் சில விஷயத்தை எண்ணி குமுறி கொண்டிருக்கிறது. நடக்குமா, கிடைக்குமா, வருமா, வராதா என உன்னுடைய எண்ணமானது அதிகமாகவே ஆழமாக யோசித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு ஒரு முடிவுகளை சொல்லி மனதில் உள்ள பாரத்தை அனைத்தையும் இந்த தாய் எடுத்துக்கொண்டு பதிலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்கலாம் என்று இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேட்பாயா? கேட்ட பிறகு ஆம் தாயே என்று நீ குறு மெசேஜை அனுப்பிவை. என் தங்க பிள்ளையே, தயவு செய்து இப்பொழுது ஒரு ஓரமாக அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி கேள். நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும், நடக்க போவதும் உனக்கு புரியும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நபரிடமும், அதுவும் நீ உண்மையாக இருந்த நபரிடமும் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் என பொன்னாலும் பொருளாலும் பல விஷயத்தை இழந்திருக்கிறாய். நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் வந்தார்கள், அவர்களாலே பல விஷயத்தை இழந்திருக்கிறாய். சொத்தாலும் இழந்திருக்கிறாய், பணத்தாலும் இழந்திருக்கிறாய், மகிழ்ச்சியும் இழந்திருக்கிறாய், உன்னுடைய உடைமைகளையும் இழந்திருக்கிறாய். ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் அன்பாக அள்ளி அள்ளி வீசினார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையானது அவ்வளவு நம்பியதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது பாதியிலே உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். ஆனால் அந்த கயவர்கள் நம் வாழ்க்கையில் இப்படி செய்து விட்டார்களே என என்னுடைய தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நிமிடமும் மனதளவிலும் சரி, உடலளவிலும் சரி, மனதுக்குள்ளே குமுறி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள். என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. அதை மட்டும் நினைவு வைத்துக் கொண்டு இந்த பதிவினை கேள். அழாதே. சில உண்மைகள் உனக்கு கண்ணோட்டங்களில் கண்களை மூடி நீ கேட்டால் கண்முன்னே வந்து நிற்கும். ஏனென்றால் நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அல்லவா? அப்பொழுது அந்த மனவேதனையானது என் தங்க பிள்ளையால் தத்தளிக்க முடியாத கண்ணீரானது கடலருவியாக ஓடும். அதனால் கட்டுப்பாடு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியம். அதனால் நான் சொல்வதை இன்னும் கவனமாக கேள். ஏனென்றால் நடந்த விஷயத்தை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை துரோகிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நயவஞ்சமாக சொத்தாலும் பணத்தாலும் ஏமாற்றியவர்களை பற்றி உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, இனிமேல் நீ கவனமாக இருப்பாய். எவரிடமும் ஏமாற மாட்டாய். ஏனென்றால் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன். நான் வந்துவிட்டால் என் தங்க பிள்ளைக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கும். நல்லதாக நடந்தால் அனைத்துமே உனக்கு சிறப்பாக முடித்து தருவேன். அதனால் என் தங்க பிள்ளையே, சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பொறுமையை கடைபிடி. ஏன் தெரியுமா? மற்றவர்களால் உனக்கு சில விஷயத்தை செய்வதற்காக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நான் அனுப்பக்கூடிய நபராக இருக்கட்டும், அவர்களால் உனக்கு மிகப்பெரிய விஷயமெல்லாம் நடக்க இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணமும் பலரால் இழந்தாய். மனிதர்களை முழுமையாக நம்பி நம்பி பல விஷயத்தை இழந்திருக்கிறாய். இனிமேல் அந்த விஷயத்தை எல்லாம் நீ இழக்கக்கூடாது. அதனால்தான் யார் எப்படி எப்பேற்பட்ட விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்பி இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்கக்கூடாது. அதை மட்டும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தான் இந்த கஷ்டகாலமானது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் இனிமேல் அந்த கஷ்டகாலம் வராது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இழந்தாயோ,
எவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டாயோ, எவ்வளவு மனதளவில் நொறுங்கி போனாயோ, அது அனைத்துமே உன் வாழ்க்கையில் அடுத்த 1 மாதத்தில் நடக்க இருக்கிறது. ஆனால் அதற்கு உள்ளதாகவே மனதை தளர விட்டு விடாதே. தைரியமாக இரு. தைரியத்தை இழந்து விட்டால் நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நினைத்ததும் நடக்காது, கேட்டதும் கிடைக்காது. ஒவ்வொரு தருணமும் கஷ்டத்தையும் கவலைகளையும் சோகத்தையும் தான் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அதனால் தைரியத்தை இழந்து விடாதே. எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறார்கள். அனைத்துமே எனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அனைத்தும் என் வாழ்க்கையில் நிலைக்கப் போகிறது. என் தாய் நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு தெரிவித்து விட்டார்கள். நான் அதை புரிந்து கொண்டேன். இனிமேல் என் நல்வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி என்ற எண்ணத்தை இந்த பதிவின் கேட்கும் பொழுதே நீ நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நீ என்ன செய்கிறாய்? நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, நம் ஆசை நிறைவேறுமோ நிறைவேறாதோ, அல்லது நம் கொடுத்த பணம் வருமோ வராதோ என்ற இரட்டை எண்ணங்களை கொண்டால் நிச்சயமாக அந்த இரட்டை எண்ணமாக தான் நம் வாழ்க்கை என்பது அமையும். அது எப்பொழுதுமே நமக்கு கெடுதலை தான் விளைவிக்கும். நல்ல விஷயம் எனக்கு நடக்கும், அவ்வளவுதான். தங்கள் பிள்ளையே, இந்த எண்ணத்தை தான் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால் நீ நினைத்த காரியம் நடக்கும். அதே போல் ஒரு சில தங்க பிள்ளைகள் கடன் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்கள். அந்த கடன் பிரச்சனை மற்றவர்கள், அதுவும் என்னுடைய உதவியோடு அது உனக்கு கூடிய விரைவில் சரியாக போகிறது. அதே போல் எந்த இடத்தில் உனக்கு பணங்கள் வர வேண்டுமோ அந்த இடத்தில் பணங்கள் வரப்போகிறது. அதே போல் ஒரு சில தங்க பிள்ளைகள் குழந்தை வரம் கேட்டிருக்கிறீர்கள். குழந்தை வரமும் உங்களுக்கு உண்டாக போகிறது. அது இன்னும் 2 மாதத்தில் அது உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு பண உதவி தேவைப்படுகிறது. அதனால் இந்த வாராகி தாயானவள் இந்த உதவியை என் தங்க பிள்ளைக்கு செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் கடின உழைப்பு என் தங்க பிள்ளைக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள். நாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தீர்க்கமாக எடுக்க வேண்டும். அப்படி எடுத்துவிட்டால் தீர்மானமாக அதில் இருக்க வேண்டும். ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சியில் மற்றவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள், மற்றவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள், எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என உன்னுடைய முடிவுகள், எடுத்த முடிவுகளை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்காக. இந்த தாயிடம் ஒரு முறை நீ சொல்லிவிட்டால், தாயே, நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லிய பிறகு மற்றவர்கள், வேறொரு நபர்கள் அந்த முடிவை மாற்றிக்கொள் என்று சொன்னால் நீ அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவும் கூடாது. அதே போல் என்னிடம் வந்து, தாயே நான் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் என்று மறுமுறை என்னிடம் வந்து நீ சொல்லக்கூடாது. அதை மட்டும் நினைவு வைத்துக்கொள். ஏனென்றால் நான் உத்தரவு கொடுத்த பிறகும் நீ தவறான பாதையில் செல்ல வேண்டும். அதே போல் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ சுயமாக எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டால் உன்னால் எப்பொழுதுமே ஜெயிக்க முடியாது. அதை மட்டும் புரிந்துகொள். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ்வதை நிறுத்திவிட்டு உனக்காக உன் வாழ்க்கையை முதலில் வாழப்பார். பிறகு மற்றவர்களுக்காக வாழலாம். ஏனென்றால் பேசாதவர்களுக்கு விழுந்து விழுந்து பல விஷயத்தை செய்கிறாய். அதே போல் உன் அன்பை அலட்சியம் செய்வர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்று விரதம் இருந்து கடுமையாக அழுகிறாய். அதே ஒரு சில தங்க பிள்ளைகள் தினந்தோறும் அழுது கொண்டே விளக்கேற்றுகிறீர்கள். இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் தங்க பிள்ளைகள் குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை எப்படி நீ வரவேற்கிறாயோ அப்படிதான் உன் இல்லத்திற்கு நான் வருவேன். அதை மட்டும் நீ புரிந்து கொள். ஆனால் அழுது கொண்டோ கஷ்டப்பட்டு கொண்டோ நிச்சயமாக இப்படி என்னை நீ அழைத்தால் நான் வரமாட்டேன். காரணம், கடைசி வரை உன் இல்லமானது அப்படிதான் இருக்கும். அதனால்தான் நீ என்னை சந்தோஷமாக வர வைத்தால் நீண்ட ஆயுள் முழுவதும் சந்தோஷமாகவும் சகல சௌபாகியம் பெற்று நீ நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வாய் இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு. ஆனால் அலட்சியம் கொண்டு அழுது கொண்டு கிடைக்குமா நடக்குமா என்று என்னை உன்னுடைய இல்லத்திற்கு கூப்பிடாதே. நிச்சயமாக நான் வரமாட்டேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். என்ன தெரியுமா? கவனமாக இரு. அதே போல் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடு. நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும்.
சிகப்பு திரியை போட்டுதான் ஏற்ற வேண்டும். அதேபோல் இந்த பதிவை உன் பொன்னான கரங்களால் 5 நபருக்காவது பகிர்ந்து விடு. ஏன் தெரியுமா? பஞ்ச தீபத்தை ஏற்றிய பிறகு உன் வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாமல் நீ வாழ்வாய். ஆனால் இந்த பஞ்ச வாராகியின் வாக்கையும் 5 பேருக்கு நீ பதிவுகளை பகிர்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, பணம் ஏதாவது உனக்கு தேவை வேண்டும் என்றாலும் சரி, இந்த வாராகி தாய் பல ரூபம் எடுத்து உனக்காக நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் 5 நபருக்கு பகிர்ந்து விடுங்கள். இது வாராகி தாயின் சத்திய வாக்கு. உங்களால் ஒருவர் மனம் ஆறுதல் அடைந்து அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெற்றால் அந்த புண்ணியமே உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே. அதனால் உன் பொன்னான கரங்களால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இந்த பதிவினை பகிர்ந்து விடுங்கள் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.